அவ்வளவுதான். இல்ல என்ன ஒரு ஹைலைட்னா விஷால் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் ஒன்று வருவாரு, அது ஒன்றா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஹாரர் இல்லாம ஃபேண்டசி எலிமெண்ட் மிக்ஸ் பண்ணி நல்லா எடுத்திருக்காங்க. படத்துல 2 பேய் இருக்குன்றாங்க, உங்களுக்கு எந்த பேய் பிடிச்சிருக்கு? தமனா பேய் தான். தமனா பேயா இருக்கிறதால அஃப்கோர்ஸ் தமனா பேய் தான் சும்மா சொன்னேன். பட் பார்க்குன்றது ஒரு நியூ கான்செப்ட் இருக்கு, அது நல்லா இருக்கு, நல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸ்க்ரீன் பாட்டுக்கு சார் சீனுக்கு வரல, ஒரு பாட்டுக்கு வந்து ஒரு டான்ஸ் போட்டுருக்காங்க அவ்வளோ. இல்லை படத்துல பாம்பு வருது ஒரு சீன்ல, அதை வச்சு டபுள் மீனிங் எவனாவது பண்ணிருப்பான் சார். குசுமக்காரனுங்க நிறைய பேர் இருக்கானுங்கல்ல. பிஜிஎம் பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்கு சார். நல்லா வந்து லைக் எப்படின்னா காஞ்சரிங் மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தாங்கன்னா நல்லா இருக்காது. இது வந்து டோட்டலி பார்க்குன்றது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காரு. அதுக்கு வந்து பிஜிஎம் இவர் போட்ட பிஜிஎம் வந்து எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் சூட் ஆச்சு. அது வந்து பேய் பயமுத்துற மாதிரிலாம் வரல. ஸோ இது வந்து காஞ்சரிங் மாதிரிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தால் போது தான் அடிக்கும். ஒரு என்டர்டெயின்மெண்ட் மிக்ஸ் பண்ண என்டர்டெயின்மெண்ட்டாக வரணும். ஒரு ஆஃபீஸ் ஸ்ட்ரெஸ்ல வந்து ஒரு 2-3 ஹவர்ஸ் வந்து நல்லா ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல மூவி, வாட்சபிள் மூவி. நிறைய வச்சிருந்தா தான் லேக் ஆகிருக்கும். காமெடி தேவையான அளவு இருந்தது, அதனால கரெக்டாக இருந்தது. அதுதான் சொல்கிறேன், இல்லை காமெடியே வந்து நிறைய வச்சிருந்தாலே லேக் ஆகிருக்கும். அவர் வந்து ஆஸ் யூஷுவல் ஒரு ஃபன் எலிமெண்ட்டுக்கு யாரையாவது ஆட் பண்ணல, அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. பட் அது வந்து தனியாக அப்படிலாம் ஒன்றும் ஹார்டர்லாம் ஒன்றும் தெரியல. ஃபஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸ் கொஞ்சம் ஸ்லோ, அதுக்கப்புறம் மூவி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லா தான் இருந்தது. இன்ட்ரோல் பிளாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது. அந்த பாட்டு கொஞ்சம் ஆனஸ்ட்லி ரொம்ப இறைச்சல். லிரிக்ஸ் கேட்கல, ட்ரம்ஸ் சவுண்டு ரொம்ப பயங்கரமா இருந்தது. லிரிக்ஸ் சுத்தமாக கேட்கல. ஒர்த் டு வாட்சபிள். பெட்டரான்னு கேட்டால் எனக்கு தெரியல, ஏன்னா நம்ம படம் அந்த டைம் பார்த்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டு போயிடுறோம். ஸோ அதுக்கப்புறம் இது நல்லா இருக்கு. அரண்மனை 4ன்னு பார்க்க வரலாம், ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும்னா பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். என்ன சொல்லலாம், படம் வந்து அதான் 1, 2, 3, 4 அது போல அதான் ஃபர்ஸ்ட் பார்ட்லேருந்து அப்படியே தான் அதே தான் ரிப்பீட் பண்ணி வச்சுக்கிறாங்க. வேற ஒன்றும் புதுசாலாம் ஒன்றும் கிடையாதுண்ணா. அதே தான் அச்சமாக தான் ஆச்சு. அதே வக்கீல் கேரக்டர் தான். அதே தங்கச்சி செத்துரும், தங்கச்சியோட குழந்தைய பேய் வந்து சாவடிக்கும், அது வந்து இவர் காப்பாற்றுவார். கடைசியில் சாமி வந்து குத்திரும், அவ்வளோதான். இல்லை என்ன ஒரு ஹைலைட்னா விஷால் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் ஒன்று வருவார், அது ஒன்றா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு ஐட்டம் சாங் ஒன்று வரும் கிளாமரா, அது நல்லா இருக்கும். அப்போ பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வந்து சுத்தமாக வேஸ்ட். இதில் என்ன ரொம்ப பயமான சீன் தெரியுமாண்ணா, படத்துலேயே பயமான சீன் எடுத்துனா எப்படா அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆஃப் பண்ணுவாங்கன்னு மட்டும் பக்கு பக்குன்னு இருக்கும். படம் வரத்துக்கு அந்த பேய் வரத்துக்குமே பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அப்படியே கத்தும், அப்படியே ரொம்ப காது கீழமாக இருக்கும். எல்லாரும் காதுக்கு மேலே கையை தான் வச்சு மூடின்னு தான் இருந்தாங்க. ரொம்ப இல்லைண்ணா, ரொம்ப அந்த பேய்க்கும் சவுண்டுக்கும் சம்மந்தமே இல்லை, வந்து ஒட்டே போகல. அவ்வளோ ரொம்ப கேவலமாக இது. ஃபுல்லாக காது மட்டும் தான் இதே தவிர மிச்ச பேர்லாம் வேஸ்ட்டு. ஆமாம், சிம்ரானும் குஷ்பு மேமும் வருவாங்க. அதுக்கப்புறமா லாஸ்ட் ஐட்டம் சாங் ஒன்று இருக்கும், அவ்வளோதானா படம். வேறு ஒன்றுமே இல்லைண்ணா. காமெடி யோகி பாபுலாம் ஓரளவு தான் பார்க்கலாம், மிச்ச பேர்லாம் வேஸ்ட்டு தானே. தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், ஒரு தீயா வேலை செய்யணும் குமாரி இல்லை அன்பு சிவ மாதிரி படம் எடுக்க சொல்லலாம் சுந்தர்சியை. அந்த மாதிரி தானே உட்காந்து பார்க்கலாம். நான் இப்போ பார்க்கலாம்ல, நீங்களே சொல்கிறீங்களே, எல்லாரும் சொல்கிறாங்க ஜெச்சின்றாங்க. ஏன் ஜீவான் ஒரு படம் இந்த மாதிரி படம் அது யாராச்சும் பார்த்தாங்களா? சூப்பர் படம் இல்லை, எல்லாம் அங்கே இருக்கிற மூவி படத்தே கொண்டாடுறீங்க, தமிழ் படத்தை கொண்டாடவே மாட்டீங்களே. சரி இப்போ நான் கேட்குறேன்ல, இப்போ எடுக்கலாம்ல, அதான் சொல்கிறேன். ஓரளவு தான் படம் ஓரளவு எப்படி இருந்ததுன்னா எப்படா வெளியே வருவோம் தான் இருந்தேண்ணா, அவ்வளோதாண்ணா. உண்மையாக அதுதாண்ணா, மிச்சப்படி வேறு ஒன்றுமே இல்லைண்ணா, புதுசாக ஒன்றுமே கிடையாது. லாஸ்ட்டாக ஒரு ஐட்டம் சாங் இருக்கும், அதை ஒன்ஸ் மோர் கேட்டவங்க போடவே இல்லைண்ணா திருப்பியும், அவ்வளோதாண்ணா. விஷால் சார் ஒரு கெஸ்ட் ரோல் வரால, அது நல்லா இருக்குண்ணா. விஷுவல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, ஃபுல்லாக அதேதான், அப்படிதான் காமிச்சிடறாங்க ஓரளவு தான். அப்படிலாம் கிடையாதுண்ணா, இதெல்லாம் போய் சொல்லிக்கிறாரு அவர். சிசி ஒர்க்லாம் அவ்வளோதான். வழக்கமான இறந்து போய் பேய் வரவங்களை தாண்டி இதுல பார்க்கணும் ஒரு பேய் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆமா, சயின்ஸ்னு ஒன்று பேசிக்கிறாரு, அதான் எனக்கு புதுசா அது மாதிரி இருக்குதாண்ணா. அது என்னன்னா, நான் திலுக்கு துடுல அந்த பாக்ஸ்ல இருந்து கர்ணா சொல்றல அந்த மாதிரி தான் காமிச்சிக்கிறாங்க பிளாஸ் பேக். சரி என்னடா இது கதை அப்படிதான் இதுன்னு சொல்லிட்டு எனக்கு அதுதான் போய் எனக்கு என்ன எடுத்து வச்சுக்கிறாங்க, திருப்பி இதே அரைச்சமாவே அரைச்சி வச்சுக்கலாம் சொல்லிட்டு தான் வந்தேன். அதுதான் பிரதர் போதுண்ணா சொல்லிட்டு எனக்காண்ணா. லாஸ்ட் சாங் மட்டும் ஐட்டம் சாங் மட்டும் தான் நல்லா இருந்துண்ணா, அதுவும் பர் பண்ணிட்டாங்க. வர்த்தா இருந்துச்சுண்ணா, ஒரு டைம் பார்க்கலாம்ண்ணா. கிட்ஸ்ல இருந்து அடல்ட்ஸ் வரைக்கும் எல்லாரும் பார்க்கலாம்ண்ணா. தமன்னாவோட பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஸ்டார்டிங்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் அவங்களோட பாட்டு இருந்துட்டே இருந்தது படத்துல. மற்றபடி படம் ஓகே, எல்லா அரண்மனை மாதிரியே தான் இருந்தது. இதுவும் தமன்னா சூப்பரா பண்ணியிருக்காங்க, அவங்க ரோல் தான் இருக்கிறதுலே நல்லா தெரிஞ்சுட்டே இருந்தது. மற்றபடி வில்லனும் கொஞ்சம் நல்லா இருந்தாரு. சுந்தர்சி அப்படின்னாலே வந்து இந்த ஹாரர் ஃபிக்ஸ் ஆயிருச்சு, அதனால அவருக்கு இந்த ஜானர் கரெக்டா அவரோட ஸ்கிரிப்ட்ஸ் நல்லா இருக்கு. சுந்தர்சினா ஹாரர் அதுவே செட் ஆயிருச்சு அவருக்கு. அது இந்த மாதிரி வந்தா அவருக்கு கரெக்டா இருக்கு. போன பார்ட் கம்பேர் பண்ணும்போது இந்த படம் கொஞ்சம் நல்லா இருந்தது போன பார்ட்டை விட. இந்த டைம் பிஜிஎம் எல்லாம் கொஞ்சம் நல்லா போட்டிருக்காங்க, அதனால நல்லா இருக்கு.
சிம்ரன் மட்டும்தான் எங்களுக்கு வந்து ஒரு ஹைப் வந்துச்சு. அந்த சீட்ல உட்கார முடியாத ஒரு சென்சேஷன் வரும்ல, அந்த மாதிரி ஒரு வந்துச்சு அவங்க அப்படி என்டர் ஆகும்போதே. மற்றபடி அவங்க டான்ஸ் சூப்பரா இருந்தது. அவங்க யாரோடது அவரோட ரோல் வந்து ஆமா, அவர் ரோல் அங்க அவ்வளவா தெரியல. லைக் காமெடி இருந்துச்சு, பட் சிரிப்பு வர அளவுக்கு இல்ல. லேக்லாம் ஆகல, ஸ்கிரிப்ட் கரெக்டா போச்சு. வர்த்து தான், ஒரு டைம் பார்க்கலாம். லாஸ்ட் சாங் மத்த அரண்மனையில வந்து லாஸ்ட் சாங் அளவுக்கு இல்ல. ஆனா எல்லாரும் எழுந்து போயிட்டாங்க, அது ஒரு மாதிரி ஸ்லோவா போற மாதிரி இருக்கு சாங். ஹாரரா இல்ல ப்ரோ, சுத்தமா. அம்மா சென்டிமெண்ட் நல்லா இருந்துச்சு. தமன்னா பண்ண எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அவங்க தான் ஆக்சுவலி பேய், அவங்க சூப்பரா பண்ணாங்க. ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. யோகி பாபு இருக்குன்னா நல்லா இருந்துச்சு. எல்லாம் அவங்க ரோல் ஓகேவா தான் இருந்துச்சு. அவ்வளோ ஆக்ட் பண்ணல, பட் இட் வாஸ் குட். ஓகே, அது நல்லா தான் இருந்துச்சு. அப்படி எதுவும் எனக்கு தெரியல, எல்லாம் அதே மாதிரி தான் இருந்துச்சு. டிஃபரன்ஸ் தெரியல. தேர்ட் பார்ட் எல்லாம் அதே மாதிரி தான் ப்ரோ இருக்கு. எல்லாம் அதே மாதிரி முடிக்கும் போது அதே சாங்ல முடிக்கிறாங்க. ஸோ எந்த டிஃபரன்ஸ் எனக்கு தெரியல. வர்த்து தான் அப்படிதான் எல்லாரும் சொல்றாங்க. அப்படிதான் தெரியுது, எனக்கு தெரியல. கொடுத்தாங்களா எனக்கு ஐடியா இல்ல ப்ரோ. என்ன லாஸ்டா பேய் காட்டல, பேய் காட்டினா 5th கொடுப்பாங்க. பேய் காட்டல கொடுக்கல. தமன்னா ஆக்டிங் சூப்பர். ஃபைனல் சாங் சூப்பர். டர் பண்ணிட்டாங்க, பட் சூப்பர் இருந்துச்சு. பிடிவி கணேஷ் காமெடி, அவரு தேவையில்லாம அவரு படத்துல வச்சிருக்காங்க. தமன்னாவோட அம்மா கேரக்டர் செத்து போனாலும் வந்து குழந்தைங்களுக்காக பேயா இருந்து காப்பாத்தினது நல்லா இருந்துச்சு. பேய் வந்து காப்பாத்துற மாதிரி இருக்கு. ஆமா, அம்மா பேய் கான்செப்ட் வந்து காப்பாத்துது. அந்த பேய் வேற பேய் கிட்ட இருந்து அம்மா தமன்னா காப்பாத்துறாங்க. ஒரே பாட்டுல 2 பேய் வச்சிருக்காங்க. ஆமா. போன பாட்டோட இந்த பாட்டை கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கு? ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது எக்ஸ்பெக்ட் பண்ணத விட கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. த்ரில்லிங்கா இருந்துச்சு. போன பாட்டுல அவ்வளவா இல்லாம இந்த பாட்டுல எல்லாமே நல்லா இருந்துச்சு. பாட்டுல எப்படி இருந்துச்சு? சிம்ரன் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவங்களோட டான்ஸ் சாங் எல்லாமே நல்லா இருந்துச்சு. தமன்னாவோட டான்ஸ் நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. சூப்பரா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லாவே போச்சு. செகண்ட் ஹாஃப் அவ்வளோ இல்ல, ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா போச்சு. ஃபர்ஸ்ட் அரண்மனை 3யோட இது சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. யோகி பாபு காமெடிலாம் அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகல மாதிரி தான் இருந்துச்சு. எப்பயும் ஃபாலோ பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் லாஸ்ட்ல ஃபன்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதெல்லாம் நல்லா இருக்கு. படத்தை பார்த்து தெரிஞ்சுங்க ப்ரோ. இல்லை, லேக் ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் தெரியல. லேக் வந்து செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேக் இருக்கும். மற்றபடி ஒன்றும் அவ்வளோ இல்லை. சூப்பராக பண்ணியிருக்காங்க. விஷுவல்ஸ், ஸ்க்ரீன் பிளேலாம் செம்மையாக இருக்கு. பண்ணிருக்கலாம். இப்போ உள்ள மியூசிக்லாம் செம்மையாக இருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேக் அடிக்கும். செகண்ட் ஹாஃப், ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து த்ரில்லிங்காக போணுச்சு. பார்க்கலாம். எப்படி ப்ரோ இருந்தது? நல்லா தான் இருக்கு. படம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? பிடிச்சிதான், நல்லா தான். போன பாட்டோட இந்த பாட்டு எப்படி ப்ரோ? போன பாட்டு கொஞ்சம் லாக் ஆயிடுச்சு. இந்த பாட்டு கொஞ்சம் பக்காவா பண்ணிடுறாங்க. பாட்டெல்லாம் எடிட்டிங் ஒரு சூப்பர். ஃபைட்ஸ் நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் 3 சாங் நல்லா இருந்துச்சு. சாங்ஸ் எப்படி இருந்தது? 3 சாங் நல்லா சூப்பரா இருந்தது. லாஸ்ட் சாங் ஃபைனல் அந்த சாமி பாட்டு சூப்பரா இருந்தது. தமன்னா ஆக்டிங்ல எப்படி இருந்தது? தமன்னா ஓம்லி கேள்மே பண்ணிட்டாங்க. ஆமா, லாஸ்ட் சாங் மட்டும் தான் பயங்கரமா பண்ணிட்டாங்க. பேய் வேற சீன்ல எப்படி ப்ரோ இருந்தது? ரொம்ப ஆரரா இருந்தது. கொஞ்சம் ஹாலிவுட் மாதிரி பண்ணிட்டாங்க. ஹாலிவுட் மாதிரி கண்டிப்பா ஓடும். விஷுவல்லாம் எப்படி ப்ரோ இருந்தது? பக்காவா இருந்தது. எடிட்டிங் எல்லாம் தரமா பண்ணிடுறாங்க. படத்துல உங்களுக்கு பிடிச்ச சீன் எது சொல்லுவீங்க? லாஸ்ட் ஃபைனல் சீன் தான். ஃபைனல்.